சார் வணக்கம். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல உற்று நோக்கும் பொழுது, இல்ல டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்தியெல்லாம் கவனிக்கும் பொழுது, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கேந்திர முக்கியத்துவம் அவரோட கோட்டை அப்படிங்கிறது டெல்லி தான். அங்க இருந்தா அவரால ஹரியானாக்கு போ முடிஞ்சுச்சு. அங்க இருந்தா கோவா எலக்ஷன்ல போய் பங்கெடுக்க முடிஞ்சுச்சு. அங்க இருந்தா பஞ்சாப கைப்பற்ற முடிஞ்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். பட் அதுவே இன்னைக்கு அவர் இழந்திருக்காரு. 2வது அவர் தனிப்பட்ட மக்கள் பிரதிநிதிங்கிற அந்தஸ்த இழந்திருக்காரு. அப்ப எந்த வகையில தன்னோட ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை அவர் எதிர்கொண்டு இருக்காரு அப்படின்னும்போது, ஏற்கனவே இவருக்கு எதிரா பாஜக ஒரு கூர்மையான விஷயத்த அதாவது காங்கிரஸ கூட அவங்க பெரிய அளவுல அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆம் ஆத்மி தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆம் ஆத்மி ஒரு தேசிய கட்சியா வளர்றதையோ, அல்லது அவருடைய அடுத்த கட்ட அரசியல வளர்றத மோடி ரசிக்கவே இல்லைங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதனால தான் லிக்விட் கேஸ் ரொம்ப தீவிரப்படுத்துறாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த எலக்ஷன் டைம்லயே கூட அத அவருக்கு எதிரா சம்மன் அனுப்பப்பட்டதா விஷயமா இருக்கட்டும், அத தேர்தல் காலத்துல பாஜக பயன்படுத்தினதா இருக்கட்டும், எல்லாம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அப்ப அதனால தான் நான் கேட்கிறேன். இப்ப இனி இந்த இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த அளவுக்கு எந்திரிச்சு நிக்க போறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2வது நேற்றைய தினம் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்த பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, ஆம் ஆத்மியோட அந்த ஊழல் விவகாரத்தை நான் எடுத்து விசாரணை செய்ய போறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடரில் அதை டிஸ்கஷன் ஆரம்பிக்க போறேன். ஸ்டேட்ல ஆரம்பிக்க போறேன்ற விஷயம் தான் சொல்றாரு. அப்ப இனி ஆம் ஆத்மிக்கு ஒரு நெருக்கடி மோடியால இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா? அல்லது தோத்துட்டாங்க இனி இவங்களை நம்ம டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் விடுவார். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு பாக்கலாம். இல்ல பாஜகவை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சியை முற்று முதலாக ஒழித்து கட்டுகிறவரை ஓயாது. ஏன்னா காங்கிரஸை விட டெல்லி அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிரியாக ஆம் ஆத்மி கட்சி தான் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, பாஜகவினுடைய நகலாகவே 80 விழுக்காடு ஆம் ஆத்மி கட்சி இருக்கு. அதுதான் பாஜகவுக்கு இருக்கிற நெருக்கடி. இப்ப காங்கிரஸ் இடதுசாரி அரசியலை நோக்கி நகருகிற ஒரு இயக்கம், இடதுசாரி அரசியலை பேசுகிற ஒரு இயக்கம்ங்கிற பிம்பம் இருக்குல்ல, அது பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எதிர் துருவ அரசியலை பாஜக எதிர்கொள்ளும். ஆனா பாஜகவுக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு கடந்த காலத்துல சிவசேனா செய்த அரசியல் பாஜகவுக்கு நெருக்கடி. பாஜகவுக்கு எதிர்புறத்தில் இருந்து கொண்டு பாஜகவின் நகலாக அரசியல் செய்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசியல் பாஜகவுக்கு நெருக்கடி. அதனாலதான் பாஜக முற்றும் முதலாக ஆம் ஆத்மி கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. இன்னொன்னு, நெருக்கடி எல்லாம் பாஜக அவ்வளவு எளிதாகலாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக செய்வதை கைவிட்டு விடும்லாம் சொல்லவே முடியாது. 100 விழுக்காடு இனி ஆம் ஆத்மி கட்சிக்கு மூடு விழா நடத்துகிற வேலையை அவர்கள் செய்வார்கள். ஆனா ஒரு இயக்கத்தை அப்படியெல்லாம் மூடிட முடியுமா? அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருந்த இயக்கம். நாம பாஜக தான் வெற்றி பெற போகிறதுன்னு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே நியூஸ் போக்கஸ் தமிழ் வாயிலாகவே பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு செய்தியை நாம பேசணும். அதை மீண்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஷீலா தீட்சித்தினுடைய ஆட்சி என்பது தொடர் ஆட்சி. ஷீலா தீட்சித்தினுடைய ஆட்சி பாஜக வீழ்ந்ததற்கு பிறகு வந்த காங்கிரசினுடைய ஆட்சி. ஏறக்குறைய ஷீலா தீட்சித்தினுடைய ஆட்சியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக இனி டெல்லியில் கால் பதிக்கவே முடியாது என்கிற ஒரு சூழலை உருவாக்கிய ஆட்சின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க இந்த காமன்வெல்த்தினுடைய ஊழல் விவகாரம், அதன் பிறகு யூபிஏ கவர்மெண்டினுடைய 2 டேர்ம் இருக்குல்ல, 2வது டேர்ம்ல டெல்லியில ஊழல் தலைவிரித்து ஆடியதுங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அதுதான் காங்கிரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அப்ப கூட மக்களினுடைய மனநிலை காங்கிரஸ் மீது வெறுப்பு பாஜக பக்கம் திரும்பல. புதிதாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் பக்கம் தான் திரும்பியது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கூட்டு வைத்தார்கள். ஒரு கூட்டு வைத்து சொற்ப காலத்திலேயே அந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு ஒரு எமர்ஜிங் லீடராக அரவிந்த் கெஜ்ரிவால் உருவெடுத்தார். அப்போ பாஜகவுக்கு ஏறக்குறைய சவப்பெட்டியின் கடைசி ஆணியை அடிக்கிற வேலையை ஷீலா தீட்சித்தினுடைய ஆட்சி செய்து முடித்தது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இப்ப என்ன நிலைமை? காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியத்துல தொடர் பூஜ்ஜியம். தொடர் வெற்றிகளை குவித்து தொடர்ந்து முதலமைச்சராக அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் தொடர்ந்து பூஜ்ஜியத்திலேயே இருக்கு. ஒரு எண்ணிக்கை கூட இல்லாத ஒரு சூழலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது பாஜகவினுடைய வெற்றி என்று நீங்கள் பார்ப்பீர்களா? ஆம் ஆத்மி கட்சியினுடைய வெற்றி என்று பார்ப்பீர்களா? மாறாக காங்கிரசுக்கு எதிரான அந்த அலை இருக்குல்ல, காங்கிரசுக்கு எதிரான அந்த மக்களினுடைய மனநிலை இருக்குல்ல, அதை 2 கட்சியும் தன்மையப்படுத்திக்கிட்டாங்க. 2 கட்சிக்கும் பிரதான பங்கு இருக்கு. இப்ப என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான மக்கள் அலையெல்லாம் இல்ல, இயல்பாகவே இல்ல. அதனுடைய தேர்தல் யுக்தி முனைமழுங்கி போயிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேர்தல் யுக்தி முனைமழுங்கி போயிருக்கு. இன்னொன்று, புரிஞ்சுக்க ஆம் முடியுது. ஆத்மி புரிஞ்சுக்கும்.
புரிஞ்சுக்க முடியும். 4% தான் வாக்கு வித்தியாசம் இருக்கு. வாக்கு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஆமா. அவ்வளவுதான் அப்போ இருக்கு. மக்கள் எதிர்ப்ப முழுமையாக உள்வாங்கல. அப்ப மக்கள் எதிர்ப்பை உள்வாங்காத ஒரு இயக்கத்தை நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு வழக்கின் மூலமாக நசுக்கிற முடியும்னு நினைச்சீங்கன்னா, அது பாஜகவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆம் ஆத்மி கட்சிக்கு எந்த வகையிலும் பின்னடைவு ஏற்படுத்தாது. இப்ப இதே நிலைமை தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழலை மெல்ல 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 இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்னு சொன்னா, ஆம் ஆத்மி கட்சி கடந்த காலத்தில் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது இல்ல என்கிற புரிதல் மக்களுக்கு வரும். இல்ல இப்ப இதுல ஆனா இன்னொரு ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்ப இதுல என்னன்னா வந்து இப்ப லிக்விட் கேஸ் விஷயத்துல வந்து கெஜ்ரிவாலோ, இல்ல மனீஷ் சிசோடியாவோ, இல்ல இது சார்ந்த நபர்கள் மட்டும் இல்லாம, ஆம் ஆத்மி பார்ட்டியே வந்து அந்த பணத்த வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுல தான் வந்து கோவா எலக்ஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால கட்சியே வந்து அக்யூஸ்டா அத சேர்க்கிறாங்கிற ஒரு விசித்திரம் நம்ம பார்க்குறோம். அப்ப கட்சிக்கு நாளைக்கு வந்து பேன் பண்ற ஒரு நடவடிக்கைலாம் போகும் பொழுது, அது நிச்சயமா நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய அது கட்டமைப்புங்கிறது கட்சி தான். அதுக்கே ஒரு நெருக்கடின்னும் போது வந்து அது எப்படி ஃபேஸ் பண்ணும்? அந்த முடிவ பாஜக செய்யாம இருக்கும் பார்க்கலாமா நாம? ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோற்றமே இதற்கான விடைய சொல்லிடும். ஆம் ஆத்மி கட்சி என்ன தேர்தல் அரசியல் களத்தில் ஆம் ஆத்மி என்கிற ஒரு கட்சி வந்து டெல்லியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றும்னு ஒரு செயல் திட்டத்தோட வந்துச்சா? அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு பெரிய கொள்கை கோட்பாடு, அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாரம்பரியத்தை, கேரளாவில் தொடர்ந்து பாரம்பரியத்தை, டெல்லியில் தொடர் பாரம்பரியத்தை அரசியல் ரீதியாக உள்வாங்கிக் கொண்டு வந்த கட்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடீர் இடைக்கால ஏற்பாடு தான். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அண்ணா ஹசாரே அந்த ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுக்கிற போது, ஒரு நபராக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இதற்கு பின்னால் பல காரணங்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் இல்ல. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கட்சி வந்துருச்சு. ஒரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுச்சு. அவ்வளவுதான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் தான் இறுதி எஜமானர்கள். அப்ப இந்த கட்சியினுடைய தோற்றமே விடை சொல்லுதே. ஆம் ஆத்மி கட்சியை மூடிட்டீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு பேர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார்ன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த கட்சிய அப்படியெல்லாம் முடக்கிட்டீங்கன்னா, அத்தோட அரசியல் முடிஞ்சு போயிரும்னா நீங்க இப்ப திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் மாதிரியான பாரம்பரியமிக்க இயக்கங்கள நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஐய்யய்யோ! இவர்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. கை சின்னத்த பார்த்து தான் காங்கிரஸ்ன்னு பல பேர் வட இந்தியாவுல நம்பிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் ரெட்டலைய பார்த்து தான் அதிமுக, அது ஜெயலலிதாவின் சின்னம், எம்ஜிஆரின் சின்னம்னு தான் தமிழ்நாட்டுல ரூரல்ல பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கட்சிகளுக்கு வேண்டுமானா பின்னடைவா இருக்கலாம். ஆனா ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில எலைட் அரசியல் செய்யற கட்சி. அந்த கட்சிக்கு என்ன அந்த கட்சிய முடக்கிட்டா பின்னடைவு வந்துரும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்க முடக்குனாங்க. என்ன காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து போச்சு? அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் நின்றுபட்டு போச்சா? எனவே அதெல்லாம் செய்ய முடியாது சார். அதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுகிற வேலையே. அது வேணா பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். இன்னொன்னு, இப்ப எந்த ஸ்டெப்பும் கிடைக்காம கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த அரசியலை நோக்கி நகர்றதுன்னு தெரியாம ஆம் ஆத்மி கட்சி ஸ்தம்பிச்சு போயிருக்குல்ல. அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ உருவாக்கி குடுக்குற வேலையா இருக்கும். நீங்க கட்சியை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா. அது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த படியில் ஏறிவிடலாம் என்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற வேலையாகத்தான் பாஜக செய்து கொடுக்க முடியுமே தவிர, ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்கோ அல்லது ஆம் ஆத்மி கட்சியை முற்றும் முதலுமாக சிதைத்து விடுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டா, அப்படி சிதைத்தால் அதற்கான எதிர்வினையை பாஜக சந்திக்க நேரிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தொடர்ச்சியா வந்து மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வெற்றியை சாதிக்கிறாரு. எக்ஸெப்ட் வந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பல இடங்கள்ல வந்து ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி வெற்றியெல்லாம் பெறாருங்கலாம் பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய கூட்டணியே ஜெல்லா இருந்தாலும் தோல்வி அடைகிறாங்க. இந்திய கூட்டணி பிரிஞ்சு இருந்தாலும் தோல்வி அடையக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இப்படி இருக்கும்போது வந்து இப்ப திரும்ப வந்து இந்திய கூட்டணியை வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்பிச்சு அது வந்து இன்னும் வந்து ஒரு கம்பைண்டா அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு ஒற்றுமையான பாதையில பயணிக்க வேண்டியது இருக்குன்ற ஒரு கருத்தும் வந்து இந்திய கூட்டணியில இருந்து பலரும் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனி இப்ப இந்திய கூட்டணி எப்படி பயணிக்கணும் அல்லது அதை பற்றி நீ உங்களோட பார்வை என்ன? இந்தியா கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக மாறி இருக்கிறது. அவ்வளவுதான் இதை குறித்த செய்தியை சொல்ல வேண்டும். இன்னொன்று, பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்து பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் தான் இந்தியா கூட்டணி. வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்தியா கூட்டணிக்கு. இன்னொன்னு, நீங்க இந்த செய்தியை பேசினால் ஒரு வருத்தமான சூழல் உண்டாகி போகும். ஆனால் பேசித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு பார்க்கிற அரசியலை நீங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் ஒப்பிட்டு பார்க்கிற போது, பாஜக ஆட்சி மிக மோசமான ஆட்சி தான். ஆனால் இன்றைக்கு அந்த ஆட்சி நிலைத்தன்மையான ஆட்சியாக இருக்கிறது. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். நிலைத்தன்மையான ஆட்சியாக இருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் அது அலங்கோல ஆட்சியாக போயிருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு பக்குவப்பட்ட மனநிலை ஒட்டுமொத்த கூட்டணிக்குள் பல தலைவர்களிடம் இல்லை. பல தலைவர்களிடம் இல்லை. இன்னொன்றும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பக்குவப்பட்ட மனநிலை இல்லை. 0 ஓட்டு வாங்குறீங்க நீங்க.
0 இடம் கிடைக்குது உங்களுக்கு டெல்லியில. உங்களுக்கு எதுக்கு ஈகோ? உங்களுக்கு என்ன லட்சணத்துல நீங்க அரசியல முன்னெடுக்கிறீங்க? தொடர் வெற்றிகளை குவித்த கட்சி, டெல்லி தலைநகரம். தலைநகரத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கூட பெற வக்கில்லாத ஒரு கட்சியாக இருந்து கொண்டு நீங்க எப்படி தேசிய அரசியல்ல ஒரு கோலோச்சுகிற முகம்னு வெட்கமே இல்லாமல் நீங்கள் சொல்வீர்கள்? எதை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் இந்த கூட்டணியினுடைய முகவரி என்று நீங்கள் பேசுவீர்கள்? பிராந்திய கட்சிகளினுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு பின்னால் இருந்து பலம் சேர்த்தது. பிராந்திய கட்சிகள் இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி டெல்லியில கிடைச்சிருக்கிற 0 தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடும். அப்போ நீங்க இதெல்லாம் மனசுல வச்சு ஒரு நகர்வை முன்னெடுக்கணும்ல. ராகுல் காந்திக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கிற வேற யாருக்கும் அந்த புரிதல் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்திருந்தால் அவர்கள் பல நேரங்களில் ஒரு இலகுவான அணுகுமுறையை கையில் எடுத்திருப்பார். மம்தா பானர்ஜிக்கு என்ன சார் பிரச்சனை? காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று அவர் உதறி தள்ளியதற்கு அவரா காரணம்? காங்கிரஸ் கட்சி தான் காரணம். நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை உதாசீனப்படுத்துகிற வேலையை நீங்கள் போய் அந்த மாநிலத்துல போய் செய்றீங்க. தூக்கி விட்டுருந்துச்சா இல்லையா அந்த அம்மா? பாதிப்பு யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கா? திரிணாமுல் காங்கிரஸுக்கா? திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு சரி என்பதை இந்திய துணை கண்டத்துக்கு உணர்த்துச்சா இல்லையா நாடாளுமன்ற தேர்தல்ல? என்ன கெட்டு போச்சு அந்த கட்சி? நீங்க தான் கெட்டு போய் நின்னீங்க. உங்களாலதான் ஒரு வெற்றியை இலகுவாக பெற முடியாத சூழல் அமைந்து போனது. எனவே இந்த கூட்டணி எல்லா விதமான ஈகோவையும் விட்டுவிட்டு மாநிலத்தில் அதிகார பலமிக்க கட்சிகளை உள்ளடக்கி கொண்டு அந்த கட்சிகளுக்கு இலகுவான அரசியலை செய்வதற்கு காங்கிரஸ் முன்வர வேண்டும். காங்கிரஸ் முன் வந்து அதன் குறித்த அடுத்த கட்ட நகர்வுகள் பேசப்படும் என்று சொன்னால் இந்த கூட்டணி மீண்டும் ஒரு பலமான கூட்டணியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஆம் ஆத்மி கட்சி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டு இருக்கிற கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. இன்னொன்றையும் நான் தீர்க்கமாக சொல்லிவிடுகிறேன். ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இனிமேல் இடம்பெறும் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆம் ஆத்மி கட்சி தனித்து களம் காண்பதுதான் அந்த கட்சிக்கும் நல்லது. இந்தியா கூட்டணியில் சேர்க்காமல் இருப்பதுதான் இந்தியா கூட்டணிக்கும் நல்லது. இது மம்தா பானர்ஜிக்கு பொருந்தாது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது பொருந்தும். அரவிந்த் கெஜ்ரிவால் தேவையற்ற தொங்கு சதையாகவே இந்தியா கூட்டணியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நல்ல சார், விரிவான பார்வை. தேசிய அரசியல டெல்லி தேர்தலுக்கு பிறகு இந்திய கூட்டணியோட அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருது, குறிப்பா காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட அரசியல் எதை நோக்கி நகருதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.